ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆர்டி, அதாவது குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் இலவசமாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத, இலவசமாக எல்கேஜிலிருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் உங்கள் குழந்தைகளை இலவசமாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு அதற்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேட் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான டேட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனுடைய பிடிஎஃபையும், அது மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகள் என்ன வயதுக்குள்ளே இருந்தால் எப்படி எல்கேஜா இல்லை 1வது சேர்த்துறதா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலரின் செயல்முறைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இந்த வெப்சைட்டில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இது அஃபிஷியலாக கிடையாது. ஆனால் இந்த பிடிஎஃப் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் எந்த தேதியில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் மே 20ஆம் தேதி வரைக்குமே இந்த ஒரு அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் உங்களால் இந்த ஒரு சேர்க்கை விண்ணப்பம் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனும் நிறைய வரக்கூடியது, என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த வயசுக்குள்ளே இருந்தால் இந்த ஒரு எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு சேர்த்த முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னா 1/8/2020 31/7/2021 இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் வகுப்பு சேர்த்தணும் அப்படின்னா 1/8/2018 31/7/2019 இருந்தால் நீங்கள் 1ஆம் வகுப்பு கண்டிப்பாக உங்களால் சேர்த்துக்க முடியும். முக்கியமாக இந்த விஷயத்தை தான் நிறைய கேட்குறீங்க. அதுக்கு பிறகு இந்த குழந்தையை முக்கியமாக சேர்த்தணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக பேரண்ட்கிட்டையும் குழந்தைகள் பெயர்லையும் கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடியது பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழ் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இருக்கணும். அந்த ஒரு பர்த் சர்டிஃபிகேட் குழந்தைகள் பெயரில் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு நியர்பையா வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா இது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதன் பிறகு உங்களுக்கு முக்கியமான ஒரு டாக்குமெண்டா வருமான சான்றிதழ் கண்டிப்பா கேட்குறாங்க. வருமான சான்றிதழும் ஒரு குறிப்பிட்ட, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்க எதை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேமிலி கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் புக் அல்லது பேன் கார்டு இல்லைனா டெலிஃபோன் பில், இது பேரண்ட் பேர்ல இருந்தா கூட ஓகே தான். அதனால குழந்தைகள் பெயர்லையும் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பிடிஎஃப் கீழே கொடுக்குற ஒரு சில முக்கியமான டீடைல்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டி ரிலேட்டடான A to Z டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் இது எப்படி ஆர்டி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வரும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஏன் அஃபிஷியலாக நான் வரல அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட். இதில் ப்ரெஸ் ரிலீஸில் எந்த ஒரு டீட்டெயிலுமே இப்போ வந்திருக்கக்கூடிய டீட்டெயில் இல்லை. ஸோ அதனால தான் இது அஃபிஷியலாக வரல அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நிறைய பேர் இப்போ நீங்கள் பிஎஃப் கொடுத்துருக்கீங்களே இதில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அதனாலே முன்கூட்டி நான் சொல்லிடுறேன், இது அஃபிஷியலாக இந்த வெப் பேஜில் வர கிடையாது. இது வந்திருந்தால் இந்த பேஜில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதனால் முன்கூட்டியே இது அறிவிப்பு இருக்கிறதுனால இது ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஒரு வேலை இதுவும் வரலாம், வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏப்ரல் 22 மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கொடுக்குறாங்க. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு கம்பல்சரி தேவைப்படும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெயரில் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வருமானம் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இந்த 3மே எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, ஆர்டில ஒரு முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பையா 1 கிலோமீட்டர்ல நியர்பை இருந்ததுனா மட்டும்தான் இதை எலிஜிபிள் எடுத்துப்பாங்க. அதற்காக உங்களுக்கு இந்த இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க. ஒருவேளை இருப்பிட சான்றிதழ் இல்லைன்னா மணியகர், அதாவது விஏஓ சான்றிதழ் கொடுத்தா கூட அந்த பள்ளியில எடுத்துப்பாங்க. உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலில் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும்.
இது வந்து ஒரே அட்டாச்மெண்ட்டில் ஆதாரையும் ஸ்மார்ட் கார்டையும் அதாவது ரேஷன் கார்டையும் வைத்து நீங்கள் அப்லோட் வந்து செய்கிற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க்கை தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துட முடியும். ஆர்டிஏ நீங்கள் அப்ளை பண்ணுறதும் இந்த வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் அட்ஸ் கோஸ்ன்னு இருக்கும். இதில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதன் மூலியமாக தான் நீங்கள் ஆர்டி அட்மிஷனை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போட போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்டி அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வருது. அதனால் இப்போதைக்கு இந்த சர்வர் வந்து ஓப்பன் கிடையாது. அதனால் இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முழுக்கவே தற்போதைக்கான கிடையாது. அது மட்டும் கிடையாது, இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே இந்த டேட்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது. அதனால் அது தெளிவாக வந்து தெரிஞ்சுங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே அஃபிஷியலாக வந்து இந்த இயருக்கான ஆர்டி வந்து ஓப்பன் ஆகலைங்கிற ஒரு விஷயம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே வந்து இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற வந்து விஷயத்தை வந்து பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம சேனலில் இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே அந்த ப்ரெஸ்ஸோட உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த விஷயத்தை உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.